Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. சித்த மருத்துவத்துக்கு அறிவியல் மனப்பான்மை இல்லையா? முதல்ல சித்த மருத்துவத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ பொதுவா டிவிகள்ல பார்க்கலாம், ஒருத்தர் வருவாரு, ஒரு இலையை வச்சுட்டு காய்ச்சுவாரு, அதுக்கு 10 நோய்களுக்கு மருந்துன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி காய்ச்சறதை காட்டுவார். இலகுலைகள் மட்டுமே மருந்து அல்ல. முதல்ல அதுவே பெரிய சிக்கல் இருக்கு. அன்றாட புழங்கத்துல இருக்கக்கூடிய இரும்பு, வெள்ளி, வைடூரியம், பவளம், தங்கம், இது பூராமே மருத்துவத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் தான் அணிகலனுக்கு பயன்படுகிறது. கொரோனா காலத்துல நீங்க முகநூல்கள்லாம் பாத்தீங்கன்னா திமுக காரர்களோ அல்லது திராவிட இயக்க அனுதாபிகளா இருக்கிறவங்க தான் நிறைய இப்படியான மதிப்பீடுகளை செஞ்சாங்க சித்த மருத்துவத்தின் மீது. சித்த மருத்துவம் இவனுக்கு என்ன, நான் என்ன சொல்றேன், இவன் நீ எந்த பார்மாசூட்டிக்களை அந்த மருந்து செய் முறையை நீ எப்ப கத்திருப்ப, உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா, நீ என்ன படிச்ச? ஓகே, இந்த சுத்தி செஞ்சு கொடுக்குறீங்களா அந்த பாதரசம், அது எந்த நோய்க்கு நீங்க மருந்தா கொடுப்பீங்க? இது ரசம் என்னென்ன நோய்களுக்கு கொடுக்கப்படுகிறது? பொதுவாக பாதரசம் நச்சுதாங்க. நான் நேரடியா அதை கொடுத்தா தானுங்க, அது ஏன் எனக்கு மருந்தா வாங்கும் போல தானே பண்டம். இலங்கையில தனிநாடு கேட்ட புலிகள் இவன் சைனைடுன்னு எழுத, சைனைடு குண்டு, சைனைடுலாம் செத்துடலாம் மாட்டான், கூட போன சைனைடுல வகுத்தால தான் போகும். பாதரசம் தான் அவங்க வச்சிருந்தாங்க அந்த குப்பியில். மேக நோய் வந்திருக்கு. மேகம்னா புரியுற மாதிரி சொல்லிடுங்களேன். பொது இன்னைக்கு ஹெச்ஐவின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அப்படின்னா ஹெச்ஐவிக்கு மருந்து இருக்கா? ஆமா, அதுதான் இப்ப நீங்க மேக நோய்க்கு மருந்து வரும்போது முடிஞ்சு போயிருதுல. எதெல்லாம் உனக்கு தீராத நோயோ அதற்கெல்லாம் மருந்து ரசம் தான். இப்படி இருக்கிறதா, அதனாலதான் நாங்க ரசத்தை உச்சத்துல வச்சிருப்போம், மருந்துகளின் அரசன். ஆமா. ஆதந்தமிழர்களுக்கு அன்புணக்கம். இன்று நம்மோடு தமிழ் இலக்கிய உலகில் அதிர்வலையை ஏற்படுத்திய சுளுந்தி நாவலின் ஆசிரியர், பத்திரிகையாளர், எழுத்தாளர், பாரம்பரிய சித்த மருத்துவர் என்று பல்முகங்களை தன்னகத்தே கொண்டுள்ள ஒரு பேராளுமை முத்துநாயகர் வருந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. பீடிகையோட தான் உங்களை அறிமுகப்படுத்தி இருக்கேன். அதாவது ஒரு எழுத்தாளராக, ஒரு செய்தியாளராக பல்வேறு பரந்துபட்ட வாசிப்பு, அதே போல ஆய்வு, கள ஆய்வு, நேரடி ஆய்வுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நாவலை தமிழ் சமூகத்துக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. ஒரு தமிழ்நாடு வரலாறு ரீதியாகவும் சரி, ஒரு மானுடவியல் ரீதியாகவும் சரி, உங்களுடைய சுளுந்தி நாவல் இன்னைக்கு வரைக்கும் விஞ்சி நிற்குது. அதை முந்துவதற்கு எந்த ஒரு படைப்பாளையும் வரல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவங்களை பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக நீங்க அந்த சுளுந்தி நாவல் பத்தி ஆதம் தமிழ்ல ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். அப்படியே உங்களுடைய அந்த சித்த மருத்துவ அந்த மரபு, அந்த அறிவு, அதை பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேங்க சார். குறிப்பாக தமிழர்களுக்கு எல்லா துறையிலையுமே ஒரு ஆழங்கால் பட்ட அறிவு இருந்திருக்கு. அதை நம்மளால எல்லாம் தெரிய முடியுது. மருத்துவத்துறையில சித்த மருத்துவம், அதுல ஆழங்கால் பட்டவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு தெரியும். சமீப நாட்களாக ஒரு சித்த மருத்துவத்தின் மீது ஒரு அவர்ஷன் இருக்கு. குறிப்பாக அறிவுஜீவிகள் மத்தியில, குறிப்பாக திராவிட இயக்கத்தவர்கள் மத்தியில ஒரு அவர்ஷன் இருக்கு. அது ஒரு ப்ரூவன் கிடையாது, நிரூபிக்கப்பட்ட மருத்துவம் கிடையாது சித்த மருத்துவம். அது சயின்டிபிக் கிடையாது, அறிவியல் மனப்பான்மைக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பார்வையை சமகால திராவிட இயக்க ஆளுமைகளும் சரி, சமகால திராவிட இயக்கத்தவர்களும் சரி, அதே போல சில அறிவுஜீவிகளும் சரி இந்த கருதுகோளை முன்வைக்கிறாங்க. உண்மையாலுமே சித்த மருத்துவத்துக்கு அறிவியல் மனப்பான்மை இல்லையா? முதல்ல சித்த மருத்துவத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல் இந்தியாவை பொறுத்தளவுக்கு 18 மொழிகள், நிறைய மொழி இருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்றது இருக்குல்ல. அத்தனை மொழிகள்லையுமே சமஸ்கிருதம் மயமாக்கப்பட்ட ஆயுர்வேதம் என்ற ஆயுர்வேதம் தான் மருத்துவம். அதுதான் இந்தியாவுடைய மருத்துவ முகமாகவே பார்க்கப்படுது. இதிலிருந்து வேறுபட்டு ஒரு மொழி நிற்கிறது, எனக்கு ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு, அதான் சித்த மருத்துவம். அப்போ எனக்கான ஒரு இருமாப்பு என்ற ஒரு அறிவியல் இருக்கு. இருமாப்புன்ற விட எனக்கு ஒரு அறிவியல் இருக்கு, அவர்களை விட வேறுபட்டவர்கள். எந்த வகையில் வேறுபட்டது? அதான் இப்போ சித்த மருத்துவத்தில் இப்போ பொதுவாக டிவிகளில் பார்க்கலாம், ஒருத்தர் வருவார், ஒரு இலையை வச்சுட்டு காய்ச்சுவார், அதுக்கு 10 நோய்களுக்கு மருந்துன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி காய்ச்சறதை காட்டுவார். இலகுலைகள் மட்டுமே மருந்து அல்ல. முதல்ல அதுவே பெரிய சிக்கல் இருக்கு. அவர் மருத்துவரா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்கும். நம்ம அதுக்குள் போக வேண்டியதில்லை. அது நேயர்களும் அந்த நிறுவனத்துக்குமான அறிவை அவர்கள், நம்ம நேயர்கள் தான் கேட்டிருக்கணும். இது இல்லாமல் அந்த லேகியம் செய்கிறது,
சாறு, சூரணம், இதுக்கு தான் இது பயன்படும். இது இல்லாமல் பற்பம் செந்தூரம் இதான் அதனுடைய அந்த பார்மாசூட்டிக்கல்னு சொல்லுவானுங்க இல்லையா, ஓகே, மருத்துவ மருந்து தயாரிப்பு முறை. பார்மாசூட்டிக்கல்ல பற்பம் செந்தூரம் தான். ஓகே, பஸ்பம் செந்தூரம். ஆமா, பஸ்பம் செந்தூரம், பற்பம் செந்தூரம் தமிழ்ல. ஆமா, பஸ்பம் இல்ல, அது இங்க இருந்து போன பற்பம். பற்பம்னா பற்பம் தான் பஸ்பமா மாறுதா? பற்பம் தான். அதான் சொல்ல தெரியாம அவன் மொழிக்கு எடுத்துக்கிறாங்கல்ல. ஓகே, ஆங்கிலத்துல ஆங்கிலத்து அந்த பற்பம் தான். ஓகே, பற்பம்னா ரெடியூஸ் பண்றது, அதனுடைய வீரியத்தன்மையை கூறிய வீரியமா இருக்கும் குறைத்தல், அதனா மருந்துக்கான தன்மைக்கு மாற்றுவது பற்பம். ஓகே, செந்தூரம்னா இதுல வீரியம் குறைவா இருக்கும், அதுல வீரியத்தை கூட்டுவது. ஓகே, ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இது இப்ப கந்த ரசம் இருக்குல்ல, ரசம்னா பாதரசம். பாதரசத்தை சுத்தி பண்ற முறை. நீங்க பாதரசம்னு சொன்னோன்னா இவன் பதறுவான். விஷம், கொடிய நஞ்சு தான். பாதரசம்னாலே விஷம் தான். விஷம் எப்படி மருந்தாகுதுங்கிற கேள்வி வரும். பெருநஞ்சு முதல்ல ஒரு வரையறை சொல்லிடுறேன், அதுக்கு இப்பதான் உள்ள போக முடியும். இன்னைக்கு ஆபரணங்களாக நீங்க பார்ப்பீங்க, ஒன்று ஆபரணமா பார்ப்பீங்க, இல்லைன்னா சட்டி பானையா இருக்குல்ல, அன்றாட புழங்கு பொருட்களாக பார்க்கக்கூடியது. நீங்கள் ஆபரணம் புழங்கு பொருட்களில் வெண்கலம் வரும், தாமிரம், செம்பு. அதாவது செம்புன்றது அடுத்தது தாமிரம் தான். தாமிர பானைகள், அதான் செம்பு பானை, செம்புல குடின்னு சொல்லுவாங்க. தண்ணி செம்புல மோந்து விடணும். ஆமாம், அது ஒரு ஒரு உலோகத்தினுடைய பெயர். அது புழக்கு பொருளாக இருக்கும், அது பாத்திர பொருளாக மாறிடுச்சு. பொருளாக மாறும். அது இல்லை, தாமிர செம்புங்கிறது உலோகம். அப்போ வெங்கல கும்பால கஞ்சி குடிச்சிருப்பது பார்த்துருப்போம், வெங்கலத்தால் செய்யப்பட்டது பார்த்துருப்பீங்க. இது அல்லாது இரும்பு, அன்றாட புழங்கத்தில் இருக்கக்கூடிய இரும்பு, வெள்ளி, இதெல்லாம் மணிகலனுக்குள் வர. அதுக்கடுத்து தங்கம், வைடூரியம் இங்கே வரும்போது அணிகலனுக்கு வரும்போல வைடூரியம், பவளம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போச்சு. அப்போ தங்கம் ஒரு அணிகலம். இது பூராமே மருத்துவத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்டதான். அப்புறம் தான் அணிகலனுக்கு பயன்படுகிறது. அப்புறம் இதர பயன்பாட்டு பொருள்களாக புழங்கு பொருட்களுக்கு வருகிறது. இப்போ வந்துருச்சுங்களா? இப்போ வெங்கலப்பருப்பம் எதற்கு? இப்போ வெங்கலப்பருப்பம் செய்யறதுக்கு நாதி கிடையாது. நீ கண் தொடர்பா, இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், நான் ஒரு சித்த வைத்தியன், உங்ககிட்ட வைத்தியம் இல்லைன்றதான் நான் கண்ணாடி போட்டிருக்கேன். அந்த கண்ணாடி தொங்குது, என்கிட்ட மருந்து இல்லை. மருந்து இல்லைன்றதை விட என் செய்யும் அறிவை நான் இழந்து விட்டேன். இங்கே அதான் சிக்கல். வெங்கலப்பருப்பை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. என் தந்தை செய்யலை, என் தாத்தா செய்யலை, எங்கள் அப்பன் செய்யலை, அதனால எனக்கு தெரியாதுனாரு. நான் அந்த செய்முறையும் நான் இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன். செய்முறை இருக்குது, செஞ்சால் வரல. அதில் அந்த இடர்பாடுகளை நான் இது மாதிரி இழந்திருப்போம்ல. வைடூரியம் செய்கிறதுக்கு நாதி இல்லை. பவளம் செய்கிறோம், தங்க புஷ்பம் இருக்குது. தங்க புஷ்பம் எப்படி சாப்பிட்றேன் நான்? இது அதுக்கு தான் வர்றேன். இப்போ வைடூரியம் செய்யறதுக்கு நாதி கிடையாது. பவளம் கொடுக்குறாங்க, பவள பருப்பம் கொடுக்குறாங்க, ரொம்ப குறைவான வைத்தியர்கள் செய்கிறாங்க. அப்போ எதை இழந்துட்டோம் இருக்குல்ல. இதெல்லாம் நான் சொல்கிறது பாரம்பரிய மருத்துவம் எங்கிட்ட மட்டும் இல்லை. இது அரசு துறையில் எம்டி சித்தா, பிஎஸ்எம்எஸ் சித்தா படிக்கிறாங்களா, அவங்க பாடநூலில் இருக்கு. அவங்களுக்கு இப்போ இந்த கேள்வி இருக்குல்ல, அவங்களுக்கு செய்ய தெரியாதா? தெரியாதுல்ல, அவங்ககிட்ட இல்லையே. ஓகே, பிஎஸ்எம்எஸ் படிக்கிற ஆளால தங்க புஷ்பமோ இல்லை, பவள புஷ்பமோ செய்ய முடியாது. இல்ல வான் பிராக்டிஸா இல்ல. வெங்கல் நீங்க அதை கூட விட்டுருங்க, ஆனா ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஆனா அவங்களால பிராக்டிகலா செய்ய தெரியாது. இது அப்ப இந்த குறையை எப்படி செய்யறது? உங்களை மாதிரி ஆட்கள் தான் சொல்லி தரணும். அதாங்க, நானும் மறந்துட்டேன்ல, நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். வெங்கலத்துக்கு வைடூரியத்துக்கு பிடிச்சிட்டோம். வெங்கலம் இப்போ ஒன்று கண்தொடர்பான நோய்க்கு மருந்து இல்லை. ஓகே, என்ன இது அது அப்படியே வர்றேன். இப்படியான சிக்கல்களை எல்லாம் நாம் இந்த பார்மாசூட்டிக்கல் சொல்லுவோம் இல்லையா, இந்த மருந்து செய்முறைன்ற இந்த இதே இல்லாமல் இவங்க பொத்தாம் என்ன இலையும் குலையுமா பார்க்கறது ஒரு பார்வை, ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஓகே, இது போக இந்த கூட்டத்தை உருவாக்குனதுல இன்னொரு பெருமையும் உண்டு. மருந்து இல்லாம மருத்துவம்னு ஒரு குறிப்பு வச்சிருப்பான். ஆமா, மருந்து தான் மனிதன் தோன்றிய பொழுது தன்னை தானே தற்காத்துக் கொள்வதற்கு அவன் கண்டுபிடித்த முதல் ஆயுதம் மருத்துவமாக தான் இருக்கணும். அப்புறம் தான் கத்தி கோடாலி எல்லாம் வேட்டையாடுறதும் ஒரு இனக்குழுவை இன்னொரு இனக்குழு வெட்டுவது பிடிப்பதற்கு பயன்படுத்தியிருப்பான். முதல்ல அவன் கண்டுபிடிச்சது உயிரோட இருக்கணும்ல.
நெடிய நாள் இருக்கணும், இல்லைன்னா நோய் இல்லாமல் இருக்கணும், நோயை எதிர்கொண்டு வாழணும். அப்போ இந்த கண்டுபிடிப்பு தானே எல்லாம் தமிழகம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இதான் உலகம் முழுவதுக்கான நியதி. இந்த அறிவு இருக்குல்ல, இதில் என்ன வந்து எனக்கு விஞ்ஞானம் இருக்குது விஞ்ஞானம் இல்லைன்றதுக்கு என்ன வந்து எனக்கு தெரியல. இவங்க தான் சொல்லணும், இந்த விஞ்ஞானிங்க தான் பதில் சொல்லணும். இது பகுத்தறிவு சிக்கல் தான் சொல்ல முடியும். ஓகே. அதுக்கு அடுத்து இப்போ இந்த இது இருக்கு, கந்தகம், பாதரசம். பாதரசம் இருக்கிறதுலே அதிகமான நச்சு பொருள் பாதரசம், மெர்க்குரி. அதுக்கு வேற பேர் இருக்கு, மெர்க்குரின்றது பொதுவான சொல். ரசம், அது பொதுவாக எங்கள் இதில் ரசம் தான் சொல்லுவோம். கந்தகம், வீரம், பூரன்லாம், மனோசிலை, இதெல்லாம் வந்து கந்தகத்தினுடைய துணை ஃபார்மெட், மெத்தேடா அதில் பிரித்து எடுக்கிற முறை எல்லாமே மெட்டல் தான். மெட்டல் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், எங்களுக்கு அது தேவையில்லை. ரெண்டாவது இந்த பொருள் வந்துட்டு முதல்ல இந்த ஊர் பொருள் இல்லை, அதுக்கு பின்னால் நான் சொல்லி வரேன். அது இப்போ புரிஞ்சு, இந்த பொருள் இது நம்ம ஊர் பொருள் அல்ல. ஓகே. இப்போ கோமேதகம், கல்மதம், இப்படியான பண்டங்கள் இருக்கு. இந்த பொருள்கள்லாம் எல்லாமே ஒன்று பழையதில் சீன தேசம்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு தனித்தனி நாடுகள் ஆயிடுச்சு இல்லையா. தனித்தனி இப்போ சீனத்தில் ஆப்கான் இருக்குது, பலுக்கிஸ்தான் இருக்குது, சீனத்துக்குள்ளேயே இன்னொரு தேசங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த மத்திய ஆசிய கண்டத்திலே 10 இஸ்லாமிய நாடுகள் உருவாயிடுச்சு. இது முழுக்க அந்த நிலப்பரப்பில் மட்டும்தான் கிடைக்குது. இந்த நிலப்பரப்பில் கிடைத்ததை இதை சுத்தி செய்கிறது இருக்குல்ல, அந்த நச்சை நீக்கக்கூடிய அறிவை விட அதற்கான மூலிகை இருக்கு இல்லையா. இப்போ எந்த இடத்துல மூலிகை பயன்படுதுன்னு இருக்குல்லையா, அந்த மூலிகை கிடைக்கக்கூடிய பகுதி தமிழகம் தான். தமிழகத்தில் குறிப்பாக அந்த கொஞ்சம் வறண்ட பகுதியாக இன்னைக்கு அந்த ஒரு சிக்கலும் இருக்குது. தனி அறிவியல் இன்னொரு நாளைக்கு பேசுவோம். வறண்ட பகுதி, ட்ரை. ஆமாம், அதில் அது விளையிறதா அந்த நிலப்பரப்பு, அது விளையும். இப்போ நீங்கள் இஸ்லாமிய நாடுகளை வறண்ட பிரதேசம், பாலைவனம்வாங்க. ஆமாம், அந்த பாலைவனத்தில் தான் இதை சொன்னால், எடுத்துக்காட்டாக சொன்னால் தான் சரியாக இருக்கும்ன்றதுக்காக சொல்ல வரேன். எனக்கு பெருங்காயம் அங்கே தான் வருது. பெருங்காயம்னா ஒரு மரத்தினுடைய பிசின், பேரிச்சை இல்லை பேரிச்சை. நீங்கள் சூடம் சொல்லுவீங்களா, கற்பூரம்னு சொல்கிறேன். ஆமாம், சூடம் மரத்தினுடைய பிசின் இல்லை. ஆமாம், சாம்பிராணி மரத்தினுடைய பிசின் இல்லை. இது எப்படி சொல்லுவீங்க? அப்போ வறண்ட பகுதியில் தானே இதெல்லாம் கசகசா, அபினி என்றதனுடைய அந்த இதனுடைய கசகசா, அதனுடைய பிசின் அபினி. கசகசா இல்லாமல் உணவில்லையே, வாசனை திறமையுமே வாசனை இல்லை, அது ஒரு நச்சு பொருள். அந்த நச்சு இருந்தால் தான் உணவில் இருக்கக்கூடிய நஞ்சை நீக்கும். இப்போ இதை மருந்து இல்லாமல் மருத்துவம், இதான் மருந்து தானே, அப்புறம் எப்படி மருத்துவம் பார்க்க. இப்போ இது ஒரு வார்த்தை, இந்த கவித்துவத்தில் வார்த்தை ஜாலம் சொல்லுவாங்கல்ல, வித்தைகள், வார்த்தை வித்தைகளால் வந்து நம்மளை கட்டி போடுறது, இல்லைன்னா திசை மாற்றி கொண்டு போகிறது. இந்த இதுக்குள் இப்போ ரசம் இருக்குது, ரசத்தை சுத்தி செய்தல். இதை சுத்தி பண்ணுறதுக்கு சித்திரமூலம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். கொடிவிலி வேறு, கொடிவிலி வேறு, சோறு, சாதாரண நம்ம நெல் அவிச்ச சோறு, சாதம், சர்க்கரை, கரும்பு சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரை, வெற்றிலை, நம்ம மண்ணில் மட்டும் விளையக்கூடிய வெற்றிலை, இந்த மாதிரி பல இதில் சாறுகள்லாம் வந்து ஒன்றா அரைச்சி படம் போட்டு அரைச்சி ஒரு 9 முறை வரும். அதில் 9 முறை போகும்போது செத்து போயிடும். அப்போ அதை அரைக்கும் போலே ஒரு புளிப்பு தன்மை பெற்றோம். இதை புடம் போட்டு ஒவ்வொரு முறையும் புடம் போட்டு நிழலில் காய வச்சு, புடம் போட்டு நிழலில் காய வச்சு, அப்புறம் 9 முறை அதை எரிச்சு, புடம் போட்டுன்னா எரிக்கிறோமா. இந்த பார்மாசூட்டிக்கல் இருக்குல்ல, புடம் என்ற சொல் இவனுக்கு மொழி தான் சிக்கல். புடம் போடுறது இல்லை, மொழி சிக்கலுங்க. இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளின்னு சொல்கிறதுக்கும் தைலம் வச்சு கொடுக்குறேன் குளிங்கன்னு சொல்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. நீங்கள் தைலம் என்றது சமஸ்கிருதம், எண்ணெய் தேய் குழி அப்படின்னா இதான் எண்ணெய் தான் அன்றாட புழங்குறான்ல. இதை தைலம்னு சொன்னால் அது பெரிய மருந்துப்பா. அப்போ எப்படி வந்து ஒரு மொழியை நான் இனம் புரியாமல் ஏற்றுக்கொள்வதுன்னா இந்த சிக்கல் தான் இவங்களுக்கு. இப்போ எப்படி சொல்லுது, தைலம் வச்சு தரேன் என்ன, அதே இது நீங்கள் அதுக்கு முன்னால் எண்ணெய் வச்சு குளிடான்னா ஒத்துக்க மாட்டான். அதான் எண்ணெய் தான் அன்றாட பார்க்குறான், அவனுக்கு தெரிஞ்சதாக இருக்கும், தெரிஞ்ச விஷயம் அது. ஆமாம். இப்போ இந்த ரசத்தை ஒரு சொட்டு நாக்கில் பட்ட மலப்புளிய வழியாக 30 வினாடிகளில் வெளியேறும். அப்படியே வெளியேறும் பொழுது கண்ணு நில குத்திக்கிறோம்.
அந்த மைய நரம்பு மண்டலம் அப்படியே முழுமையாக, அதாவது சுத்தி செய்யப்பட்ட ரசத்தை சொல்றீங்களா? சுத்தி செய்யாது, அது விஷமாச்சே. அதுதான் செத்து போயிடுவான்னு சொல்ல வரேன். அது எப்படி எனக்கு மருந்தாகும்? பாதரசம் நச்சுன்ற பாதரசம் நச்சு தாங்க. நான் நேரடியாக அதை கொடுத்தா தானுங்க. அது ஏன் நான் எனக்கு மருந்தா வாங்கும் போல தானே அது பண்ணோம். ஓகே, அது எதுக்கு நீங்க பேசுறீங்க? நீங்க புலிகள், விடுதலை புலி, இலங்கையில தனிநாடு கேட்ட வந்து புலிகள், இவன் வந்து சைனைடுன்னு எழுதுவான். சைனைடு குண்டு. சைனைடுலாம் செத்துடலாம் மாட்டான். கூட போனா சைனைடுல வந்துட்டு வகுத்தால தான் போகும். பாதரசம் தான் அவங்க வச்சிருந்தாங்க அந்த குப்பியில். முதல்ல அதுவே இந்த பத்திரிகையாளர்களுக்கோ அடுத்த கேள்வி கேட்க மாட்டான். சைனைடுல என்ன கலவை இருக்குன்றதுல. ஆமா, சாதாரணமா பிலிம் டெவலப் பண்ணும்லங்க போட்டோகிராஃபில. ஆமா, நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் கலரு, பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நிறைய சைனைடு தான் யூஸ் பண்ணிருப்போம். அது பட்டு நீ போட்டோகிராஃபர் பூரா செத்து போயிருப்பான்லங்க. சோ விடுதலை புலிகள் அடிச்சது வந்து மெர்க்குரி, அதாவது பாதரசம், ஒரு டிராப். அதனாலதான் குப்பியா வச்சிருக்க முடியும். ஓகே, போட்டோன்னே உள்ள போயிடும். அப்படியே முழிச்ச மணிக்கே இருப்பாரு. அப்படியே பேச நாக்கு உள்ள எடுத்துக்கிறோம். அந்த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் சொல்றாங்கல்ல அவங்க ஆங்கிலத்துல, அந்த நரம்பு மண்டலத்தை ஒரு நொடிகள் காலி பண்ணிடும். இதை நம்ம வந்து ஒரு நீங்க ஒரு வைத்தியனா எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கும்ல. என்ன எங்க அப்பா சொல்லி கொடுத்தாலும், ஏன்னா நாங்கெல்லாம் வந்து நாத்தியர்களாக வந்து வளர்க்கப்பட்டவங்க, பெரியார் மேல் பற்று கொண்டு வளர்ந்த நபர்கள்னால இது எப்படி சாங்கன்னா 2 கரெக்டான கொடுத்துருப்போம். எலியை விட கரெக்டான தான் எங்களுக்கு எளிதாக இருக்கும். எலியை பிடிச்சி டெஸ்ட் பண்ணுறது இருக்குல்ல, அதை ஆய்வு பண்ணுறதை விட கரெக்டாக தான் கிராமத்தில் நிறைய கிடக்கும். அதை கொடுத்து பார்த்துருப்போம். சின்ன வேறு விலங்குகளுக்கு, சின்ன சின்ன விலங்குகளுக்கு கொடுத்து, ஒரு முயல், இன்றைக்கெல்லாம் முயல் பிடிக்கலாம் முடியாது, இன்றைக்கி முயலை பிடிச்சி கொடுத்து பார்த்துருக்கேன். அது உடனே அப்படியே போயிடும், அப்படியே முழிச்சுட்டே இருக்கும். ஓகே, அப்போ இதனுடைய வீரியத்தை நம்ம இப்படி அதுக்காண்டி செத்து பார்க்க முடியாதுல்ல. ஓகே, ஆமாம், மனுஷனை ட்ரை பண்ண முடியாது. அப்போ எவ்வளவு மோசமானதுன்றதுக்காக சொல்ல வரேன். எவ்வளவு கடினமான நச்சு. இந்த நஞ்சை நீங்கள் கொடுக்குறீங்கன்றதான் பிரச்சனை. நாங்கள் நஞ்சை கொடுத்து எப்படி நஞ்சம் நீங்கள் 1 2 பாதரசம் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல், வெடிக்கும் பொருள், வெடிக்கு மட்டும்தான் பயன்படுத்தினா. நீங்கள் கன் பவுடர் இருக்கு இல்லைங்க, நீங்கள் பீரங்கி, நீங்கள் இந்த அணுகுண்டு இப்போ கல்பாக்கத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அணு உலை, கல்பாக்கம் அணு உலை என்ன செய்யறாங்க? அங்க அங்க இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. கரண்ட் எடுக்கிறதுக்குலாம் அது ஒரு பெரிய விஷயம். அப்படி பாதுகாப்புலாம் இல்லைங்க. கரண்ட் தான் ஊர் கரண்ட் எடுக்கிறாங்க இல்லைங்க. விண்டு முள் வச்சிருக்கான். அதை விட இங்க வந்து ப்ரொடக்டிவிட்டி நிறைய கிடைக்குது. அதெல்லாம் அப்படி அதுக்கெல்லாம் அப்படி பாதுகாப்புலாம் தர மாட்டேன். கரண்ட் தானேங்க மக்கள் பயன்பாட்டு பொருள் தானேங்க. இப்போ இதுல இப்போ நிலக்கரியில மின்சாரம் எடுக்கிறாங்க. அதை விட இது வந்து ரொம்ப எஃபெக்டிவ்ங்கிறாங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்படி சொல்கிறது. அதில் அணுகுண்டு தயாரிப்பு மையம் இது. அது வெளிப்படையாக அரசு சொல்லாது, சொல்ல மாட்டாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அரசு, இதான் அரசு. அதனால தான் அவ்வளோ நீங்கள் பாதுகாப்பு. ஆமாம், இண்டஸ்ட்ரியல் போர்ஸில் இருக்காங்க, சுட்டுப்படாம். நீங்கள் இப்போ போனீங்கன்னா கடற்படை இருக்குது, இண்டஸ்ட்ரியல் போர்ஸ் இருக்குது, இது போக சிஆர்பிஎஃப் இருக்கும். ஆமாம், அந்த சுனாமிக்கு பின்னால் இவ்வளவு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கும். ஒரு செக்டாருக்குன்னு ஒரு செக்டாருக்கெல்லாம் உள்ளே போக முடியாது. அங்கே பணியாளர்களுக்கே போக முடியாது. அந்த இயக்குனருக்கு கூட அனுமதி இல்லை. இதை அவங்ககிட்ட இப்போ நீ கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கல்ல, அது ஏன் கரண்ட் எடுக்கிற அவ்வளோ பாதிப்பு வருது? அணுவுல இருந்து எடுக்கிறாங்க. அதுதான் சொல்ல வரேன். அது இப்போ பேசுனா அரசுன்னா பாதுகாப்பு கருதி வச்சிருக்கும். பாதுகாப்பு அண்டை நாடுகள் அச்சுறுத்தல் வரும்பொழுது எதிர்கொள்றதுக்கு வந்து நீங்கள் எதிர்கொள்ளன்னு நீங்கள் கேட்பீங்கள்ல அரசியல்வாதிகளை. என்ன ஆண்டான், என்னை காப்பாற்றாத அரசு இருக்கட்டும் போகணும், மக்கள் புரட்சி ஆயிரும், அதுக்காக வச்சிருக்க தான் செய்யும். இதுவே புரியாமல் இன்னைக்கு வரைக்கும் மூடி மறைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெளிப்படையாக யாரும் பேச தயாராக இல்லை. இதுதான் இந்த பிரச்சனை தான். இதுக்கு முன்னால் வச்சிருப்பான்ல, இன்னைக்கு அணுகுண்டு வந்துருச்சுங்க. அதற்கு முன்னால் என்ன வச்சுருந்தான்? கன் பவுடர், பீரங்கி. இந்த ஊரில் செயல் பிரான்ஸ்லேருந்து வருது. அந்த பிரான்ஸ்லேருந்து வந்த பீரங்கிக்கு குண்டு தயாரிக்கல, இந்த ஊரில் இருந்தால் மண்ணு போச்சு. அந்த மண்ணுக்கு பேர் வெடி உப்பு. அது கன் பவுடர் தானே வாங்கினா. 1236 பதிவாயிருக்கு. ஆனால் நம்ம ஊரில் அது மண், நம்ம ஊரில் மண் சாதாரணமாக அந்த ஒவ்வொரு மண் விளையும் மழை காலத்தில். அதை கூட்டி அள்ளி காய்ச்சி, அது 3 முறை காய்ச்சி எடுத்தால் அது வெடி உப்பு. அந்த வெடி உப்பு அவனுக்கு வந்து வெடி குண்டுக்கு, எனக்கு வைத்தியத்துக்கு வந்துருச்சுங்களா? அவன் எதற்காக அவன் பயன்படுத்தினான், நான் எதற்காக பயன்படுத்தினேன் இருக்கு. இந்த அறிவு இல்லாமல் அவன் கன் பவுண்டரை மட்டும் படிச்சுக்கிட்டு என் அறிவை வந்து நிராகரிக்கிறதா இப்போ சிக்கல். ஓகே, நீ எதை படிச்சுட்டு பேசுறீங்கன்னு இருக்கிறப்ப இந்த கொரோனா காலத்தில் நீங்கள் முகநூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திமுக காரர்கள், திராவிட இயக்கத்துக்காரர்களோட திமுக காரர்களோ அல்லது
திராவிட இயக்க அனுதாபிகளாக இருக்கிறவங்க தான் நிறைய வந்து இப்படியான மதிப்பீடுகளை செஞ்சாங்க சித்த மருத்துவத்தின் மீது. சித்த மருத்துவம் இவனுக்கு என்ன, நான் என்ன சொல்றேன், இவன் நீ எந்த பார்மாசூட்டிக்களை அந்த அந்த மருந்து செய் முறையை நீ எப்ப கத்திருப்ப, உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா, நீ என்ன படிச்ச? நான் சொன்ன பட்டியல் இருக்குல்ல, புரியுது. இந்த பட்டியல்ல உனக்கு என்னன்னு தெரியாத, நீங்க என்ன பேச வர்றீங்க? குறிப்பாக நீங்க வந்து அந்த பாதரசத்தை சொன்னீங்களே, ஆமா, அது வந்து விஷம் எப்படி இங்க வந்து சித்த மருத்துவத்துல அது வந்து மருந்தா மாறுது? ரசமா இருக்கும் போல முதல் அது விரைவா சொல்லி முடிக்கிறேன். ரசம் எதோடையும் ஒட்டாது, சும்மா கையில தான் தொடலாம். நீங்க தொட்டோன்னே செத்து போகலாம் கிடையாது, கையில எல்லாம் ஒட்டாது. அப்படின்னா முத்துனாக எப்பயே போயிருப்பான், போட்டா வச்சு மாலை போட்டிருப்பாங்க. இல்லை சொல்றேன், எங்க அப்பாவுக்கு எப்பயே மாலை போட்டிருப்பானுங்களே. எங்க அப்பா 91 வயசு வரைக்கும் இருந்தாலும் எனக்கு 57 ஆயிடுச்சு, 58 வரப்போகுது. அதனால அது தொட்டெல்லாம் ஒட்டாது. ஆமா, அதுல எருக்களம் பால் இருக்குல்ல, எருக்கு வெள்ளை இருக்கு, இல்ல சாதாரண இருக்கு, அது 2 நாள் ஊறும், அதுலயே ஒரு தன்மை இழந்துரும். அது நச்சு, இந்த நச்சோட இருக்கும், அதை அரைக்கணும். அதற்கு பின்பு கொடிவிலி வேர் சாறுன்றது, அதை பெருசாக நாங்கள் ஏமாற்றுவாங்க, சித்திரம் மூலமா. இல்லை, அது சொல்றதுலாம் நியாயம் இருக்கு. நீங்க சமஸ்கிருத மொழியில சித்திரைன்னா துவக்கம், ஆமா, துவங்குதல் தான் அர்த்தம். அதுக்கு மாதத்துக்கு இல்லாட்டி 60 குழந்தைன்றது அது விட்டுருங்க. சித்திரம்னா தொடக்கம், துவங்குதல் என்றது அப்ப முதன்மை என்று, துவங்குதல் என்றால் முதன்மை. அப்போ முதன்மையானதை இன்னொரு முதன்மையானதாக கொண்டு அளித்தல், அப்படிதான். எதை முதன்மையாக கொண்டு எதை முதன்மையாக? முதன்மையானது ரசம், ஓகே. அதை விட முதன்மையானது கொடிவிலி வேறு. அந்த கொடிவிலி வேறு சாறுல இடிச்சு சாறுல அரைச்சோன்னே உருளும், சின்ன சின்னதா இருக்கும், ஒன்று சேர்ந்துடும், காணா போயிடும். ஒரு 60 விழுக்காடு காணா போயிடும். அதை காய வச்சு சும்மா வில்ல தட்டி காய வச்சிருவோம். 2 நாள் 3 நாள் காயும். கோடை காலத்துல தான் செய்வாங்க, ஏன்னா அப்பதான் நிழல் காய்ச்சலா காயினால விரைவா காய்ஞ்சிரும். அதற்கு அடுத்தபடியா நம்ம வெற்றிலை சாறு கசாயமா வைக்கணும். அதுக்கு வரும் போல பச்சையா வர கசாயம், அதுல அரைச்சோம்னா ஒரு 70 விழுக்காடு காணாம போயிடும். அதுக்கு அடுத்தபடியா வெறும் சோறு இருக்கு, நம்ம நெல்லு சோறு அவிச்ச உப்பு போட்டது, அது போட்டோன்னே ஒரு புளிப்பு, ஒரு நாற்றம், தயிர் கெட்டு போன காடின்னுவான். ஆமா, காடி வாசம் வரும், அதான் காடி நீர் அப்படின்னுவாங்க. மாட்டுக்கெல்லாம் காடியில மாட்டு தண்ணி விடணும்னா கெட்டு போயிடும். ஒரு புளிப்புலே ஒரு துர்நாற்ற புளிப்பு ஏற்படும். அது முடிஞ்சோடனே அதை தட்டி காய வச்சுட்டு மறுபடியும் எடுத்து இது வச்சிருவோம், சர்க்கரை சாதாரணமா நம்ம கரும்பு சாறால் செஞ்சு, அதுல ஒருனா கந்தகம் கலப்பாங்க, சீனி சர்க்கரை. ஜீனின்னா சீனத்துல இருந்து வந்தது, நம்ம இங்கே இருந்ததுல. நீங்க அவ்வை காலத்துல சர்க்கரை இருந்தது, கரும்பு சர்க்கரை சொல்றீங்க? கரும்பு சர்க்கரை. நீங்க இதுல வந்து வெடியுப்பு சேரும். நீங்க இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்க எந்த காம்பவுண்டும் பாக்குறது இல்லை, செய்கிற கரும்பு ஆலையை போய் பாக்குறாங்க, அரைக்கிறான், பெரிய தட்டு வச்சு ஊத்துவான், அதுல வெடியுப்பு சேரும். அப்பதான் இனிச்சு தொலையும், முதல்ல புரியாது, இல்லைன்னா ஒரு மாதிரி காரும், அப்பதான் கலரும் மாறும். நிறமாகறதுலாம் பிரச்சனை இல்லைங்க, நிறம் இல்லை, சுவைதான் முக்கியம். அதுல இருக்க தன்மையை மாற்றி அதை குறைக்கிறது தான், அதனுடைய வீரியத்தை குறைத்து உண்ணும் பண்டமாக மாற்றுவதுதான் அந்த முறையும். நீ வெடியுப்பு சேரும், கந்தகம் சேரும், துத்தம் சேரும், எல்லாமே நஞ்சா இதெல்லாம் சேர்ந்து காய்ச்சி எடுக்கணும். அந்த சர்க்கரையில தான் அரைக்கணும். அப்ப ஏற்கனவே இங்க ஒரு நச்சுத்தன்மை பெற்ற உணவாக மாற்றப்பட்டதை இன்னொரு நச்சில் போகும் போல 99 விழுக்காடு செத்து போயிடும், நஞ்சு போயிடும் பாதரசத்துல. 99ன்னா 98 கூட இருக்கும், ஆனா கண்ணுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள ஒரு ஷைனி, நீங்க ஒன்னொன்னா அரைக்கும் போல அந்த மினுமினுப்பு தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்க கடைசி அரைக்கும் போல மினுமினுப்புலாம் இருக்காது, ஆனா கண்ணுக்கு தெரியாம மினுமினுப்பு இருக்கும். கண்ணு நம்ம விசிபிளா இருக்காது, என்ன பார்த்தாலும் விசம் இருக்காது. மறுபடியும் கொடிவில் வேறு கசாயத்துல இருப்போம், மறுபடியும் காய வைப்போம், மறுபடியும் ஒரு ஐயப்பாடு இருக்கும். அப்பதான் நான் வந்து தொட்டு நாக்கில் வச்சு பார்ப்போம். அந்த இனிப்பு என்பது திகட்டுதல் சொல்லும்ல, அது எங்க இதுல திகைத்தல், அப்படி திகைச்ச அப்படின்னு திகைக்கும், அப்படியே அந்த வாமிட் வரும், அந்த அளவுக்கு அந்த இனிப்பு இருக்கும், இனிப்பா இருக்கும் ரசத்துல. ஆமா, ரசம் பயங்கரம். அப்ப அதுல இல்லைன்னு அர்த்தம். நாக்கில் பட்டு சும்மா தொட்டு பார்க்கலாம், அதுல இனிப்பு குறைவா இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த முறை அப்படியே மறுபடியும் அரைக்கிறது பிராக்டிஸ், மறுபடியும் அந்த 7 முறை 8 முறை வந்துடும். ஓகே, இவ்வளவு வச்சு புடம் போடுவோம், வச்சு குக்கி புடம்னு சொல்லுவோம். மேலே வச்சு கீழே வச்சு ஒரு 9 துணி சுற்றி ஒரு 60 எரு வச்சு புடம் விடும். புடம் போட்டோன்னே இது போக வந்து
சேங்கோட்டைன்னு ஒன்று. இந்த முந்தியெல்லாம் வண்ணார்கள் குறியிடுவாங்கல்ல, அந்த குறியிடுற சேங்கோட்டையிலேருந்து நெய்யை அப்படியே வடிக்கிறது, நெய் எடுக்கிறதில்ல, அதை ஊற போட்டு மூக்கை நீக்கிடும். நீக்கினா சொட்டு சொட்டாக 2 சொட்டு 3 சொட்டு விழும், அமைக்கி எடுக்கணும். அது கையில் பட்டோன்னே புண்ணாக்கிடும், கொடி கையில் புண்ணாக்கிடும். அதை கொஞ்சம் துணிகினி சுற்றிக்கிட்டு தான் பண்ண முடியும். ஓகே, இல்லைன்னா அரிக்கவும் செஞ்சிடும். தெரியாமல் நாக்கில் போயிடுச்சுன்னா 2-3 நாள் கை காலில் வீங்கிடும். கொஞ்சம் குடிய நஞ்சு. அதில் சல்ஃபூரிக் ஆசிட்டும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டு கம்மியாகவும் சல்ஃபூரிக் கூட இருக்குன்னு தான் அவங்களுடைய ஆய்வில் சொல்லுது. ஓகே, அப்போ வந்துருச்சா எதனால் ஒழிக்கிறோம்ன்றது அவங்களுக்கு ஆய்வு தானங்க பிரச்சனை. நீங்கள் ஒரு ஆய்வை கண்டெடுத்துக்கிட்டு இந்த இந்த லெவலில் நின்று என்ன வந்து பார்க்கறது இருக்குல்ல, நீங்கள் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் கீழே இருந்துக்கிட்டு பார்க்குற விஷயம். நான் அதிகாரத்துக்கு வந்து நான் வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சேங்கோட்டை போட்டு அரைக்கும் போதெல்லாம் கருப்பாயிரும். ஓகே, சில மெத்தேடில் சேங்கோட்டை இல்லாமையும் செய்வாங்க. சேங்கோட்டையை போட்டு அரைச்சி கொண்டா வெள்ளையாகவும் வரும். நம்ம இதில் வந்து சேங்கோட்டையே போட்டு அரைச்சிருவோம், அரைக்கும். ஆமாம், கருப்பாக இருக்கு. நம்ம கருப்பாக இருந்தாலே சிவப்பாக இருந்தாலும் நோய் வருங்க, அவ்வளோதான். ஆமாம். அப்போ மறுபடியும் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த இதாக இருக்கும், அந்த கருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆமாம், புகை கருக்கா மாறிடும். இந்த புகை கருக்க மறுபடியும் சேங்கோட்டையில் இது எடுப்போம், நெய் எடுப்போம். நெய் அதை சுத்தி பண்ணி அந்த நெய்யில் வேக விட்டு அதில் ஒரு எண்ணெய் கிடைக்கும், அந்த இதில் அரைக்கிறோம். மறுபடியும் அந்த அரைச்சி காய வச்சு மறுபடியும் புடம் போடுவோம். மறுபடியும் வந்து இதில் நேரடியாக கஷாயம் போட்டோம்ல, வெத்தலை சாரே போட ஆரம்பிச்சிடும் மறுபடியும். அப்போ இவ்வளோ அதையும் புடம் போட்டு அது வந்து காய வைப்போம். இப்போ புடம்பு மறுபடியும் அதே ஸ்டைலும் மறுபடியும் புடம்பாயிடும். ஓகே, புடம்பாகும் போல் அதை நீங்கள் ஒரு 1/2 கிலோன்னா மட்டும் தான் இருக்கும் ரசத்தோட எடை கூட. பார்த்தோன்னா அது அந்த 1/2 கிலோலாம் நீங்கள் கிடைக்காது. அதெல்லாம் 50 கிராம் கிடைக்கும், இல்லை 100 கிடைக்கலாம். ஓகே, இந்த இது நீங்கள் சாதாரணமாக விலை கிடைக்கிற எவ்வளோ 28,000 ரூபாய். ஓ, அப்படி 1 கிலோ 28,000 ரூபாய் பாதரசம். ஆமாம். இதில் நான் எவ்வளோ கொடுக்க, நான் 1/2 கிலோ போட்டு 200 எடுத்தால் எவ்வளோ கொடுக்கலாம் நீங்கள் தான் சொல்லணும். இவ்வளோ நான் வேலைப்பாடு இருக்குது. ஆமாம், அது ஒரு குறைஞ்சது 3 மாத காலம் ஆகும். இது ஒரு நாளில் பண்ண முடியாது. ஒரு 3 மாதம் பண்ணிட்டு ரசம் பண்ணுறதுக்கு 3 மாதம் ஆகும். குறைந்தது 3 மாதம் ஆகும். இது கோடையில் அந்த சித்திரையில் துவக்கி, இல்லைன்னா மாசி, இது வெயில் ஆரம்பிச்சுன்னா மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி வரைக்கும் வரும். ஏன்னா அங்கிட்டு மழை காலம் தொடங்கின்னு காயாது, ஏன்னா நிழல் காய்ச்சல் காயாதனால இந்த எப்பயுமே இந்த மாதிரியான பஸ்ப செந்துறதுக்கான காலம் இது எங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி தைலம் இறக்குதலுக்கும் ஏன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் விறகு எரிக்கணும். அதனால விறகு காயாது. ஏன்னா மழை பெஞ்சுன்னா இடையில நிப்பாட்ட முடியாது. அதனால தைலம் இறக்குறது பஸ்பம் சேர்ந்து வர்றது கோடை தான். அதனால எப்பயுமே உத்தமம்னு எழுதியிருப்பான் சமஸ்கிருத வார்த்தையில். இந்த உத்தமமாக செய்கிற காலம் இதுதான். ஓகே, இந்த கொடிவிலி வேற பற்றி சொல்லிடுறேன். அதில் இதில் வரும்போல இந்த ஆயில் இருக்குன்னா, நீங்கள் முந்தைய சினிமாலெலாம் இல்லாட்டி பொதுமக்கள்கிட்ட ஒரு மித்து இருக்கும், பூட்டை வந்து இப்படி திறந்துருவாங்க ஒரு இதை வச்சு. ஆமாம், ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடிவிலி வேறு இருக்குல்ல, ஆமாம், வெள்ளை கொடிவிலி வேறு இல்லாட்டி கருங்கொடி விலி, 2 கொடிவிலி வேறு இருக்கு. அப்படி புழிஞ்சோம்னா லேசாக ஒரு சொட்டு அரை சொட்டு அந்த பூட்டு ஓட்டை இருக்குல்ல, ஆமாம், அது விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து விட்டுரும். ஓ, இத்து போயிடும். விட்டோம் லேசாக முடுன்னு இழுத்தீங்கன்னா வந்துடும். ஓ, நீங்கள் இது ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் இல்லை, இதுதான் கண்கட்டி வித்தைன்னு வச்சுருப்போம். நீங்கள் இரும்பு துண்டு இருக்குல்ல, ஆமாம், கொஞ்சம் நீளமான துண்டில் கொஞ்சம் இதை விட்டீங்கன்னா ரொம்ப பெருசு வச்சா அதான் வளையும். நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கங்க, ஒரு ஜான் இந்த போல. ஓகே, எடுத்துட்டு இப்போ வளைக்க முடியாதுல்ல கெட்டியான இரும்பு, அப்போ வளைக்கலாம். ஓ, அதனுடைய தன்மை அது. கொடிவிலி வேருடைய சாருக்கு அந்த தன்மை இருக்கு. அப்போ இதவே உடைக்கும் போல இதை உடைக்கும்ல, பூட்டையே நிச்சயம் உடைக்கும் தான். இரும்பு கம்பியே வளைக்கும் போது. அப்ப இந்த ரசத்தோட இவ்வளவு ப்ராசஸ், இந்த பார்மாசூட்டிக்கல் மெத்தேடை எதுவுமாச்சும் யாராச்சும் படிச்சிருக்கீங்களா? இல்ல படிச்ச இவர்களாவது சொல்லியிருக்கார்களா? இல்ல, டிவியில காட்டணும் போலங்க, இம்முட்டெல்லாம் காட்டுறாங்க. இந்த செடியை வச்சுட்டு காட்டுவான், இதை எடுத்துங்க அதை எடுத்துங்கன்னு காட்டு, இதை காட்டு, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அதுக்குள்ள நாவல்ல காட்ட வேண்டியவர்கள் அவங்ககிட்ட இல்லை. நீங்க யார் போய் கேட்டீங்க? நீங்கள் பிஎஸ்எம்எஸ் அரசு நிர்வாகம் 60, நீங்கள் வெள்ளக்காரங்காலத்தில் ஆரம்பித்த விட்டுருங்க, 64 இருந்து வச்சுருந்தான்ல, 1964, நீ வெள்ளக்காரங்காலத்தில் ஆரம்பித்தான். நான் உங்கள் கேள்விக்கு பின்னால் வரேன். நீங்கள் அந்த நம்பிக்கையின்மை. ஆமாம். அப்போ இந்த
அதே மாதிரி வெள்ள பாசனம்னு ஒன்று இருக்கு. பாஷானாலே நம்ம ஊர்ல விஷம் பாய்ங்க. பாடனம், பாடனம், பாசனம் இல்லை, பாடனம். பாடனம் என்றால் செய்முறை, மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான். சரி, நீங்க அதுல பெரும்பான்மையான மருந்துகள் பாதரசத்தினுடைய துணை மருந்துகள் தான். நீங்க வீரம்னாலும் சரி, பூரம்னாலும் சரி, மனோசீலைனாலும் சரி, வெள்ளை பாசனாலும் சரி, பாசனம், சங்கு பாசனம், சங்குனா வெள்ளை, கௌரி பாசனம் ஒண்ணுவான், கௌரினா மஞ்சள், இதெல்லாம் பாதரசத்தினுடைய துணை பொருட்கள் தான். ஓகே, இதை சுத்தி செஞ்சு கொடுக்குறீங்க அந்த பாதரசம், அது எந்த நோய்க்கு நீங்க மருந்தா கொடுப்பீங்க? இது பாதரசத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாக 2, அதை முதல்ல சொல்லு. பாதரசம் பற்பம், பற்பமாக செய்கிறது, செந்தூரமாக செய்யுது. பற்பம் நம்ம போல அதுதான் சொன்னேன் நான். செந்தூரம்ன்றது குறைத்தல், பற்பன்றது கூட்டுதல். ஆமாம். அப்போ அதுலேயே வந்து ரச கற்பூரம் எரித்தல், கந்தகம், கந்தகமும் அதுவும் சம அளவு சேர்ந்து, கந்தகம் இதே மாதிரி சுற்றி பண்ணணும். கந்தகத்தெல்லாம் அப்படி ஒரு மண் மாதிரி இருக்கும், மண்ணாக தான் இருக்கும். அது நம்ம ஊரில் கொவாரி இருக்கலங்க. ஆமாம், அதே கொவாரி தான் கந்தக கொவாரி இருக்கும். நீங்கள் சாதாரணமாக போட்டு நீங்கள் சல்ஃபர் கொவாரின்னு கூகுளில் போனீங்கன்னா காட்டும், அவ்வளோ காட்டும். அப்போ இது சாதாரண எளியதான், இதை யாருமே வந்து பார்க்கறது இல்லை. காரணம், இது உனக்கு தெரியலைன்றதை விட தெரிந்து கொள்ள தேவையில்லைன்னு நினைக்கிறது. உன் அறிவு இவ்வளோ எனக்கு போதும்னு நினைக்கிறது, இல்லாட்டி இவனுக்கு அறிவு இல்லைன்னு முடிவு செய்யறது. இதுதான் பிரச்சனை. கந்தகத்து அவ்வளோ பெரிய கொவாரி போயிட்டுருக்கு. நீங்கள் கந்தகத்தில் இருந்தால் அத்தனை உரம் தயார் பண்ணுறதுலேருந்து ஆங்கில மருந்துகள் தயார் பண்ண அத்தனை மருந்துகளும் பெரும்பாலும் முக்கிய பொருள். அதே மாதிரி உப்பு, உப்பளத்தில் இருக்கிற உப்பு இல்லாமல் மருந்தே கிடையாது. சோடியம், அதாவது ஆமாம், அது நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. என் ஊரில் தான் உப்பு கிடைக்கும் முதல்ல தெரிஞ்சுங்க. அவ்வளோ பெரிய அமெரிக்காவில் உப்பு ஒரு உப்பளம் தான். அதுவும் வந்து 20ஆம் நூற்றாண்டு கடைசியில் தான் கண்டுபிடிச்சாங்க. நாம தான் உலகத்துக்கே உப்பு சப்ளை பண்ணுறோம். உப்பு சப்ளை பண்ணோம். ஆமாம், நீங்கள் சும்மா எல்லாம் கிடையாது. இவங்க இந்த உப்பு மட்டும்தான் அந்த ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆமாம், மலட்டு தன்மையை நீக்கக்கூடிய தன்மை உடையது. இந்த குறிப்பாக சோழமண்டல கடற்கரை அவன் வச்சிருக்கிறது இங்கேருந்து எங்கே வரைக்கும்னா நம்ம ராமேஸ்வரம் கடற்கரை இருக்கு இல்லையா? ஆமாம், அது வரைக்கும் தான். அந்த திருப்புல்லானி கடற்கரை, திருப்புல்லானி அந்த பெருமாள் கோயில், அதான் நீங்கள் அதுவே வறண்ட மாவட்டம்னு எழுதி வச்சுருப்பான் மடப்பசங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக கோயில் கட்டியிருக்கான். அது பக்கத்தில் ஒரு சைவ கோயில். ஆமாம், எவ்வளவு கோயில்கள் இருக்குது. எப்படி துட்டு வந்துச்சு? வறண்டு போயிருந்தால் துட்டு வருமா? உப்பளம்ங்க. அவன் எப்படி மலையில வந்துட்டு ஒன்றும் இல்லை. நம்ம வேதாரண்யத்தில் அந்த மறைக்காடர் கோவில் இருக்கு. அந்த மறைக்காடருக்கு ஏகப்பட்ட உப்பளங்கள் வந்து கோவில் நிலமா இருக்க, சொந்தமா இருக்கு. அவங்க பெருமாள் கோயில் அங்கிட்டு பக்கத்துல இருக்கு. அப்புறம் சைவ கோயில், ரெண்டுக்கும் தான் அந்த ஒட்டுமொத்த இன்னைக்கு வரைக்கும் அதான வழக்கு ஓடிட்டு இருக்கேன். ஆமா, அந்த உப்பளத்துக்கு வழக்கு ஓடிட்டு இருக்கு. அதான் பணமே. உப்புல இருந்து தான் காசு வந்திருக்கு கோவிலுக்கு. ஆமா, உப்பு இல்லைன்னா மனுச்சு செத்து போயிடுவாங்க. உப்பு இல்லாம மட்டும் குப்பையிலான்னு கிடையாது, செத்து போயிடுவான். இவன் போய் சுடாரில் தான் போடணும். ஓகே, 4 நாள் நீங்க உப்பு இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா கையெல்லாம் விளவழுத்து போயிடுவீங்க. அது மருந்து சாப்பிடும் போல தான் நீங்க பத்திய முறைக்கு வரும்போல உப்பு புளி நீக்குதல், அது 3 நாள் தானே. ரொம்ப கொடிய நோய் வரும்போல 5 நாள் 3 நாள். நீங்க ரசம் என்னென்ன நோய்களுக்கு கொடுக்கப்படுகிறது? பொதுவாக நீங்க அந்த வலிப்பு, வலிப்பு, இசிவுன்னு சொல்லுவோம். இசித்தல், இசிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். இசித்தல். அது போக வந்து சொறி, வங்கு, பத்து, படை, பக்கவாதம், ஒரு கை கால் விளங்காம போயிடும், கண்ணு, இதுக்கெல்லாம் இது ஒரு துணை மருந்தா. இதுவும் மேஜரா மருந்தை விட துணை மருந்தா ரசத்தை கொடுப்பாங்க. ஆமா, ரசம் தான். ரச கற்பூரத்தையும் கொடுப்போம். கொஞ்சம் இன்னும் விரைவாக அதை தீராத ஆறாத நோய் புண்ணு இருக்குல்ல, நீங்க எவ்வளவு காலமானாலும் ஆறாதுங்க. புண்ணு வச்சுட்டு நீங்க, அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு காயம் வந்தா ஆறாது. எங்களை பொறுத்தளவு சர்க்கரை எல்லாம் நான் அதுக்குள்ள வரல. ஆறாத புண்ணு, அதுக்கு மருந்து இதான், ரசம் தான். அப்ப எதெல்லாம் உனக்கு தீராத நோயோ அதற்கெல்லாம் வந்துட்டு மருந்து ரசம் தான். இப்ப இப்படி இருக்கிறதா, அதனாலதான் நாங்க ரசத்தை வந்து உச்சத்துல வச்சிருப்போம். ஓகே, ரசம் தான் எங்களை பொறுத்தளவுக்கு தீராத வியாதிக்கு. ஆமா, அது அரசம் தான். ரசம்ன்றத விட அரசம் தான். அரசம் தான் அது, மருந்துகளின் அரசன். ஆமா, அதனாலதான் கொடிவில் வேற வந்து பொதுவா அந்த மரபுசார் வைத்தியங்க இருப்பாங்கல்ல, ஆமா, மருத்துவர்களா சித்தம் வைத்தியங்க, தன்னுடைய சீடனாக ஒருத்தர் நினைக்கும் போல கொடிவில் வேறத்தான் கொடுத்து, கொடிவில் வேறு வெத்தலை, இது ரெண்டையும் கொடுத்துதான் அது குருவுங்குலைன்னு வாங்க.
அதுக்கடுத்து வேப்பிலை, இது 3ஐயும் கொடுத்தா நல்லா வைத்தியம் பாரு, ஜனங்க கிட்ட காசுகளை வாங்காத, ரொம்ப அடிச்சு பிடிக்கிறாத, வர்றவனுக்கு பணம் இல்லைனாலும் மருந்து விடு, இப்படித்தான் சொல்லி கொடுப்பான். குறிப்பாக ஆங்கில மருத்துவத்தில் சில வியாதிகளுக்கு, குறிப்பாக கேன்சர் அந்த மாதிரியான வியாதிகளுக்கு மருந்து இல்லாத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆரம்ப கட்டத்தில் ஸ்டேஜில் வந்து இது பண்ண முடியும், கீமோதெரப்பி அது மாதிரி பண்ண முடியும். குறிப்பாக அந்த மாதிரி தீர்க்க முடியாத வியாதிகளுக்கு சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கா? குறிப்பாக கேன்சருக்கு மருந்து இருக்கா? ஹார்ட் அட்டாக்கு மருந்து இருக்கா? இருக்கு. நீ இருதய பொதுவாக அவனுக்கு அதான் அடப்பு தான், எங்களை பொறுத்தளவுக்கு அடப்பு தான். பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்துட்டானப்பான்னு, பேச்சு மூச்சு இல்லாமல் விழுந்தவனுக்கு நம்ம வந்து குளிகை, இப்போ நீங்கள் வீர மாத்திரைன்னு பொதுவாக வீரம், வைரம், இப்படி தான் பேர் வச்சிருப்பான், ஸ்ட்ரென்த்துக்காக சொல்லுவேன். வைரக்கோடாலி, வைரக்குளிகை, வைரக்கோடாலின்னா, ஏன்னா அதில் வெட்டினா தான் இன்னொன்று வெட்டவே முடியாது, அதான் இறுதி. வைரக்கோடாலி, வைரக்கோடாலி இல்லைன்னா வைரக்குளிகை, வைரக்குளிகையை உரசி அப்படியே அவனை பொறுத்தளவுக்கு ஆன்மீகவாதிகளாகத்தான் இருப்பான். காரணம் அன்னைக்கு மடங்கள் மூலமாகத்தான் மருத்துவங்கள் பார்க்கப்பட்டிருக்கு. சோழர்கள் காலத்துல கோவில்கள் தான் மருத்துவமனையாவே செயல்பட்டு இருக்கு. அதனால அவன் மூலமா அவன் பெருமாளை கும்பிடுறவன்னா பெருமாளை கும்பிட்டு இல்லை துளசி தீர்த்தத்தை வச்சு உரசி பெருமாளைன்னு கொடுத்துருப்பான். நாக்கில் தடவுறான். அந்த ஸ்ட்ரோக்கில் அந்த அவன் விழுந்துறாள் மூச்சு இறைப்பு வந்தவன், அதில் அவன் 30 வினாடிக்குள் அவன் எழுந்துட்டா அவன் பொழைச்சிக்கிறான். ஒரு 4 இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து, ஒரு வைத்தியம் இருந்தான், 4 நாவிதர் இருப்பான். ஆமாம், 4 நாவிதர், 2 அப்போ வைத்தியர், நாவிதர், வண்ணார் சுமூகமான ஏகாளிகள், இவர்கள்லாம் வைத்திய குழுக்கள். இது குழு, நீங்க அவ்வளவு சாதாரணமா சொல்லி, அதனாலதான் நம்ம ஊர்ல வந்து நாவிதர்களை மருத்துவர்கள் சொல்றாங்களோ, மருத்துவர்கள். அப்ப இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தனுடைய நடை, உடை, செயல்கள் அனைத்தையும் வந்து பல முனைகள்ல நீங்க குறவர்கள் இன்னைக்கு இருக்கிற நிலையில எல்லாம் பார்த்துருக்க முடியாது. அன்னைக்கு அவர்கள் உப்பு வியாபாரிகள், உப்பு தான் அவனுக்கு வியாபாரம் தான், வியாபார குழுக்கள். இவங்கெல்லாம் ஒரு டெக்னிக்கல் கம்யூனிட்டி அப்படி சொல்லக்கூடிய நுட்ப குழுக்கள். அவங்களுக்கான அந்த அரசு மரபுக்குரிய கோயிலுக்கு தான் நிர்வாகம் பண்ணா அவனுக்கு கீழே இவங்க பூரா வந்துருவாங்க. இவன் அவர் நட சரியில்லை, அவருக்கு வாதம் இருக்கும் போல, இன்னும் இப்படி ஒரு ஆள் நடை வச்சே கண்டுபிடிச்சிருது வாதம் வந்திருக்கும் போல தெரியுது. இன்னும் நகம் சரியில்லை, செத்துட்டு வருது அவர் நகம். ஏன்னா ஒரு நாவிதர்னா நகத்தை நறுக்குவார். அவர் நகம் சாகும் போல அவருடைய தொடர்பு எங்க வரும்னா வைத்தியருக்கு இருக்கும். இன்னாளுக்கு இருக்கும்னா அவருக்கான அந்த நகம் நறுக்கப்பட்டவருக்கும் சொல்லிடுவாங்க. நகம் செத்துட்டு வருது பார்த்துக்கியான்றோம், இன்னாருக்கு நகம் செத்துட்டு வருதுன்ற தொடர்பு கம்யூனிகேஷன் போயிருச்சா. அப்ப அகமும் நகம் தான், கண்ணும் நகம் செத்துச்சுனாவே அவருக்கு புற்றுநோய் துவங்கி விட்டதுன்னு அர்த்தம். நான் இப்ப புற்றுநோய் உனக்கு இருக்கு, தாமரைக்கு இருக்குன்னு நான் சொன்னா என்னைய வெட்டிவிடுவேன். எப்படி சொல்லலாம்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்கெல்லாம்? என்னடா இப்போ வந்து நீங்க வைத்தியன்டா என்ன பேசுவா? இந்நேரம் என்னை தூக்கி சங்கத்து விடுவாங்க ஊர்ல. இங்க என்ன இல்லை சொல்றேன். இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மேக நோய் வந்திருக்கு. இன்னைக்கு அதை புரியுற மாதிரி சொல்லிடுங்களேன். இல்ல அது பொதுவாக இன்னைக்கு கச்சைவின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, கச்சைவி என்ற இம்யூன் அக்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு சொல்லி அது எப்பங்க 1990 காலங்களில் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த நம்ம ஆட்கள் மேக நோயின்னு பேரே வச்சுட்டாங்க. அன்னைக்கு பேர் கொடி 21, மேகம் 21, அதுல கொடிய மேகம் 5, நீங்க 10 வருதுல்ல. இது வெவ்வேறு பேர்கள்ல இருக்குது. 10 சொறி, படை, இதெல்லாம் மேகம் தான். வெண்குட்டம், கருங்குட்டம், இதெல்லாம் மண்டையில 10 இருக்கும். ஆமா, இதெல்லாம் மேகத்துக்கு உரியது. அப்ப இப்ப சிறுநீர் கழிப்பிடங்கள், மழைப்புழை, இதுகெல்லாம் புண்ணு வரும். இதெல்லாம் மேக நோய்க்கான 21. ஆமா, இது பூரா வந்து சொல்லிடுவார்ல. இங்க பூரா தொடர்பு இருக்குல்ல. நீங்க சவரம் செய்வதிலிருந்து வந்தோம். ஆமா, வந்துருச்சா? நகம் நறுக்குவது, சவரம் செய்வது அனைத்தும் வந்து இவர்களுடைய மருத்துவ தொடர்புள்ள நபர்களாக வந்துடும். அப்ப அவரு நீங்க ஏகாலி வரும்போல துணியில இருந்து துர்நாற்றத்தை கண்டுபிடிச்சிட முடியும். அப்ப குறி போடும் போலே வந்துடும்.
இவருக்கு இந்த வியாதி இருக்கு ஏதோ சரியில்லையான்றான். புகையில வாட வருதுன்னு. புகையில கூட நீங்கள் போர்த்துகீசியர் வந்த பின்னால் அதுக்கு முன்னால் ஒரு வாடை வந்திருக்கும்ல, போன வாடை வருதுன்னுவான். அந்த சட்டையை ஒரு துணி சேரில் சட்டை போன வாடை வருதுன்னுவான். கோமணம் வச்சிருப்பான்ல, அதனுடைய வாசனை. அப்போ சிறுநீரனுடைய வாசனைகள். அப்போ அனைத்து வடிவத்திலையும் இவர்கள் கண்காணிக்கப்படுறாங்க. ஓகே, அப்படின்னா ஹெச்ஐவிக்கு மருந்து இருக்கா? ஆமாம், அதுதான். இப்போ நீங்கள் மேக நோய்க்கு மருந்து வரம்போல முடிஞ்சு போயிருதுல. கந்தகத்தில் தீராத எந்த லோகத்தில் தீரணும், முடிஞ்சு போச்சுல. அதை வந்து ஆன்மீக பயமணியாக மாற்றியாச்சு. இல்லை, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அது நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்துக்கிறோம். அதில் அறிவியல் நோய் தீருதா நோய் தீரலைன்றதான் பேச்சு. நீங்கள் அந்த டெஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணவே தயாராக இல்லைல்ல. நீங்கள் இப்போ 1914 காலங்களில் ஒரு கமிட்டி போடுறீங்க, கோமான் கமிட்டின்னு. டாக்டர் அவன் வந்து பிரான்ஸ் டாக்டர். அவனை கூட்டுக்கு வந்து இந்த ஊரில் வைத்திய சிகாமணி, வைத்திய ரத்னாலாம் பட்டம் கொடுத்தீங்க. இவர் 1942 சிறைக்கு போனார், ராஜாஜி கூட சிறைக்கு போனார், சௌரி ராஜன். அவர் திருச்சியில் அவங்க அப்பா காலத்தில், ஆமாம் அவங்க தந்தை காலத்திலே திருச்சியில் ஒரு கல்லூரி துவங்குறாங்க, ஆயுர்வேத கல்லூரி. 18 காலங்கள்லேயே, 1918 இப்படியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பெரிய வைத்திய ரத்னா இப்படியெல்லாம் பட்டம் கொடுத்து, அதில் இந்த மருந்து இவங்களால் கட்டுப்படுத்த முடியல. அப்போ இவனுக்கு இந்த வைத்தியங்கள்லாம் இருந்து வரணும் இல்லைங்க, வருவாய் வரணும்ல. ஒவ்வொன்றுக்கும் வரி போட்டாங்கல்ல. வைத்தியனுக்கு வரி கிடையாதுல்ல, வைத்திய வரி கிடையாது, சட்டிப்பானை செய்கிறவனுக்கு வரி கிடையாது. அப்போ வரி இல்லாத ஒரு பண்டமாக இருந்துச்சுன்னா அவனால் அவன் இங்கே இந்த ஊருக்கு வரிக்கு தான் வந்தான்றதை மறந்துட்டு அவனுக்கு ஏதோ ஆளை வந்த நபர்களாக நினைக்கிறது இருக்குல்ல. சீசாமி அவர் அந்த இங்கே அது திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய திவானாக இருந்தார்ல, ஐயர் சாமி சீசாமி, அவர் வந்து இவங்க விளக்காரங்க இந்த ஊருக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் தான் ஆளெல்லாம் அறிக்கை கொடுத்தாரு. இல்லை சொல்ல அப்படி ஆளுகள் தான் இந்த ஊரில் இருக்கான். அவன் என்னத்துக்கு வந்தான்? களவாங்க வந்தான்ல, அவன் ஆண்டான், சுரண்டுவதுக்கு தான் வந்தான்னா. இப்போ வரி தானே போட்டீங்க. இப்போ வரி போட்ட வரி, இப்போ வைத்தியனுக்கு வரி இல்லைன்னா வைத்தியம் செய்யலைன்னு பேசாமல் இருந்துக்குருவான்ல. அப்போ இதை இன்னொரு முறைக்கு கொண்டு வர வேண்டியது இருக்கு. அப்போ கோமான் கமிட்டி போட்டீங்க. பாம்பு கடிக்கும் மருந்து வந்து இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, வாங்கியிருக்கீங்க. பாம்பு கடி மருந்துகளை வாங்குறீங்க, படைக்கு வாங்கிருக்கீங்க, திருச்சி கண்டோன்மெண்ட்டில் வாங்கிருக்கீங்க. அப்போயே வந்து 80,000 ரூபா கொடுத்துருக்கு, பில்லு இருக்குது. அப்போ நான் சொல்கிறது எச்ஆர்லாம் இல்லை, நான் சொல்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னால் நான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கம்பெனியை வந்து பாம்பு கடிக்கு மருந்து வாங்கியிருக்கு. நம்ம ஆட்கிட்ட வாங்கியிருக்கு. அதுதான் வந்து தஞ்சாவூர் மாத்திரைன்னு வாங்கி, அது ஒரு பேர் அவன் என்னன்னு தெரியாமல் தஞ்சை மெடிசன், லோக்கல் மெடிசன் எழுதியிருக்கான். சரபோஜி மோடி ஆவணங்களை பார்க்க முடியும் தஞ்சை. அப்போ இது ஒன்றும் இல்லைங்க, அது கொடிய காய்ச்சலுக்கும் அதான் மருந்து. ஓகே. அப்போ இதை வாங்கிட்டு இந்த ஃபார்மெட்டை கேட்குறான், ஃபார்மெட்டை கொண்டு போய் டெஸ்ட்டெல்லாம் போடுறாங்க, நல்ல ஃபார்மெட்லாம் அங்கேருந்து ரிப்போர்ட் வருது. அப்போ மறுபடியும் வாங்குறான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, அந்த ஃபார்மெட்டை இங்கேருந்து வந்துட்டு இவங்க புரோட்டஸ்டன்ட் சாமியார் மூலமாக அந்த கிறித்துவ, அதாவது இயேசு சபை சாமியார்கள், இயேசு சபை ஜெசூட்டுகள் வர கத்தோலிக்கிறல்ல, புரோட்டஸ்டன்ட் இருப்பாங்கள்ல, எதிர் கத்தோலிக்கிறது. ஓகே, அவங்க தான் நிறைய இதில் ஆழமாக இருந்தாங்க. தரங்கம்பாடியில் டிஎல்சி லுத்தரன் சபை தான் ஆண்டுச்சு போர்த்துகீசியருக்குள். அங்கே இருந்த அவர் பேர் கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு கிறிஸ்ட், அந்த அவர் தான் நிறைய இவங்க ஆய்வு பண்ணி. அப்படிதான் ஆய்வு பண்றாரு. ஸ்பாட்ஸ் எல்லாம் அவர் இவருக்கு மன்னருக்கு வாத்தியார் அவரார். ஆங்கிலமும் பிரான்ஸ் பிற மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்காகப்பட்ட நபர். அவர் எழுதிய அன்றாட குடிப்புகளின் அடிப்படையில் தான் இந்த சாதிக வரலாறுகள்லாம் ஒவ்வொரு சாதிக்கும் ஏதாவது ஒன்று எழுதியிருப்பார்ல. ஆமா, அவரை அறிந்த மட்டுக்கும் இல்லாட்டி மன்னர் இல்லாட்டி அங்கே இருக்க ஒரு துணை இல்லை, அது பொய்யெல்லாம் சொல்ல வரல. அதன் அடிப்படையில் தான் அவரை ஸ்காட்ஸ் பாதிரியார். ஸ்காட்ஸ் பார் தனியாக இல்லை, அதில் குறிப்பு தான். குறிப்பு. இந்த வைத்தியத்தை பற்றி நிறைய இங்கேருந்து பிரான்ஸ்க்கு போச்சுல்ல. ஓகே, அதை வச்சுட்டு அவன் அங்கேருந்து, ஏன்னா வந்தவன் கோமான் கமிட்டி, அவன் அந்த கமிட்டி தான், அதை வச்சு அவன் மருந்து அங்கேருந்து இந்த மருந்து வச்சு அங்கே வந்து கொண்டு வந்துடுறான். ஓகே, இந்த ஃபார்மெட் என்னன்னு கண்டுபிடிச்சு. அப்போ இது பூரா வந்து உண்மை இல்லைன்னு அறிக்கை கொடுக்குறான். அப்புறம் அப்பயும் இவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அதாவது நம்ம மருத்துவத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இது உண்மை இல்லைன்னு அவங்களே அறிக்கை கொடுக்குறாங்களா, வைக்கிறாங்க. கொடுக்க வச்சுட்டு அதுக்கடுத்து கோமான் கமிட்டி அறிக்கையை கொடுக்குது. அதுக்கடுத்து வந்து கல்கத்தா கமிட்டின்னு ஒன்று போடுறான். கல்கத்தாவை மையமாக வச்சு அங்கே ஒரு அந்த பேராசிரியர்கள்லாம் வச்சு, வெள்ளைக்காரங்கெல்லாம் டாக்டர்மார்கள்லாம் வச்சு, ஓகே,
ஒரு கமிட்டி போடுறாங்க. இந்த கமிட்டியும் வந்து இது சரியில்லாத மருந்து, எங்கள் ஆய்வுக்கு இது என்னன்னே புலப்படலைன்ற, அவன் ஆய்வுக்கு வரலைன்னு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஏங்க அது அவன் பிரச்சனைங்க. உன் லேபுக்குள்ளே என்னது வரலைன்னா நாங்கள் என்னங்க செய்ய முடியும்? நீங்கள் இப்போ இஸ்லாம் மண்ணின் விளைந்த பொருள்கள் தான் இந்த ஊரில் மருத்துவ பொருள்கள். இந்த அதனால நீங்கள் யுனானியும் அதையும் பிரிச்சிட முடியாது. யுனானியை முதலில் அழித்து விட்டான். அவர்கள் தான் இரவில் நாடி பார்க்கக்கூடிய அறிவை பெற்றவர்கள். அதுவே இன்னைக்கு அவங்கெல்லாம் இழந்துட்டாங்கன்ற வருத்தம், பெரும் வருத்தம். நம்மதுல நாடி இருக்கு, அவங்கள இரவில் நாடி பார்ப்போம். காரணம் அந்த மண் வந்து பாலைவன தேசம். ஆமா, இல்ல அவர்கள் வந்து நிலவை வழிபடுபவர்கள். காரணம் அங்க உற்பத்தி, வேளாண்மை உற்பத்தி கிடையாது. நிலவு தான் அவனுக்கான அந்த நடிப்புல தான் உடல் குறியீடுகளை நாடி பார்த்த அந்த அறிவை இவர்கள் இழந்துட்டாங்க. அவர்களும் டெத்தஸ்கோப், நம்ம இந்த பிஎஸ்எம்எஸ் படிக்கிறவங்க மாதிரி டெத்தஸ்கோப் போயிட்டாங்க. இல்லை, அதுதான் வருத்தமா இருக்கு. அப்ப இப்படியான அந்த படித்த நபர், யுனானி அறிந்தவர், நீ உஸ்மான் சாதாரண, அவர் ஆங்கில மருத்துவம் கற்றவர், சித்த மருத்துவம் அவர்களுடைய தந்தையிடம் அறிந்தவர், அவருக்கு 14 கப்பல்லாம் ஓடியது, அவர் பெருமகன் தான். அவரை வச்சு கமிட்டி போறான். உஸ்மானை வச்சு அந்த உஸ்மான் அவர் தலைமையில் கமிட்டி. அவர் தான் கடைசியா புதுக்கோட்டையினுடைய திவானா வந்து அவங்க தான் பிரதிநிதியா போட்டாங்க. 42 காலம் 45 நினைக்கிறேன். சரியா, சமீபத்தில் ஒரு புத்தகம் கூட வெளியாயிருக்கு நினைக்கிறேன், புதுக்கோட்டை திவானை பத்தி. நல்ல நூல் தான், நல்ல ஆய்வு நூல் தான். அது நல்ல பதிப்பாவும் கொண்டு வந்திருக்காங்க, அழகிய பதிப்பா. திருச்சி ஷெரீப் அவர்கள் கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஷெரீப் நல்ல தேடுதல் தான். அப்ப அவரை வச்சு இப்படி ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறான். என்ன அறிக்கையை கொடுக்குறாங்க? தகுதி இல்லைன்னு கொடுக்குறான். சித்த மருத்துவம் தகுதி இல்லைங்கிறாங்க. ஆமா, ஓகே. நம்ம ஆள் கையை வச்சு நம்ம கண்ண குத்துறாங்க. ஆமா, அப்புறம் அவருக்கு இதுல வெளிப்படையா தான் பேச முடியும். அவருக்கு திவான் பதவி முக்கியமா, இங்க சைவம் சித்த வைத்தியம் முக்கியமா? பதவிதான் முக்கியம். அப்படித்தான் நம்ம இதுல இஸ்லாமியர் இதெல்லாம் கிடையாது. பதவி இங்க யாரா இருந்தாலும் அதுதான் கொடுப்பான். அந்த இடத்துல தாமரை செல்வனே அங்க இருந்தாலும் பதவிக்காக தான் பதவி தான் கொடுப்பான். நீங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உஸ்மான் கமிட்டி கீழே இருந்த ஒரு சாஸ்திரி இருக்கார், சீனிவாச சாஸ்திரி, ஒரு அப்ப அவர் வைத்தியர், அவரும் வந்து கொடுக்குறார். வைத்தியரை கூட வந்துட்டு ஆமா இதை விட அது சிறந்தது என்று எழுதியிருக்காரு. நீங்க உஸ்மான் கமிட்டி ரிப்போர்ட்டை வந்துட்டு இதுல ஒரு வருத்த செய்தியும் சொல்லுறாரு. நீங்க உஸ்மான் கமிட்டி அறிக்கை இருக்குல்ல, மொத்தம் 686 பக்கம். 686 பக்கத்தை இன்று நூலாக வெளியிட்டுள்ளது பிரான்ஸ் தேசம். இந்த ஊர்ல அந்த நூல் இல்லை. இன்னைக்கு கொண்டு வந்திருக்கணும்ல, தமிழ்ல போட்டு இவங்க எல்லாம் எப்படிடா பண்ணாங்க, எவ்வளவு கேவலமா வந்துட்டு நம்மளை எழுதியிருக்கான்னு சொல்லி கொடுக்கணும்ல, கொடுக்கல. அந்த நூல் அங்க வெளியாயிருக்கு, அங்க பிடிஎஃபா கிடைச்சது. நம்ம வாங்கி நம்ம வந்து என்னதான் உஸ்மான் கமிட்டி காட்ட சொல்லுங்க. இவ்வளவு பேசுறாங்கல்லங்க. அப்ப யாருக்கான ஆர்வம் இருந்திருக்கணும்? முத்துநாக போன்ற நபர்கள்ன்றது சாமானியன், சாதாரண ஒற்றை மனிதன். அரசு பண்ணியிருக்கணும், அரசு செஞ்சிருக்கணும். அரசு இல்லைன்னா பிஎஸ்எம்எஸ் படித்த மருத்துவ கூட்டமைப்பு செஞ்சிருக்கணுங்க. அவங்களும் பண்ணல. ஆமா, செய்ய வேண்டியது யாரோட கடமை? அவன் தான் சித்த வைத்தியத்தை எப்படி காப்பாற்றுவீங்க? அங்கதான் சித்த மருத்துவத்தின் வீழ்ச்சி ஆரம்பிக்குது. அப்படிதான் சொல்ல முடியும். இவர்களிடம் நீங்க டெத்தஸ்கோப் வைக்கிறதுக்கு போராடினீங்க. டெத்தஸ்கோப் இருக்குல்லங்க. ஆமா, டெத்தஸ்கோப் வந்து நாடி தான் காட்டும் அவர்கள் இருதயத்தில். நீங்க இதுல வாத பித்த கப பார்ப்போம். 3 நாடியை மேலாக வச்சு பார்க்கறது. அதெல்லாம் இருக்குல்ல, நல்ல ரத்தம் போறது, கெட்ட ரத்தம் போறது. கெட்ட ரத்தம் போறது மேலாக பார்க்கறது, ஆமிக்கு பார்த்தா நல்ல ரத்தம் போறது. அதனால இந்த கையில இது வந்து இருதயத்திலிருந்து வர்றது. ஆமா, இதை நம்ம நெஞ்சில இருந்து வர்றதுன்னு, இது இங்கிட்ட இருந்து போறதுன்னு வாங்கி. இவனுக்கு தெரிஞ்ச அறிவு தானே. கையில ஓட்டம், அது நெஞ்சில இருந்து வர்ற ரத்த ஓட்டம், ஈரக்கொலையிலிருந்து வர்ற ரத்த ஓட்டம் இருப்போம். அப்ப 2 நாடியும் பார்க்கறது இருக்குல்ல, இந்த 2 நாடியும் முந்தி இருந்த ஆங்கில மருத்துவர்கள் இங்கே வச்சு பார்ப்பா, இங்கேயும் வச்சு பார்த்துருப்பாங்க. அது இந்த மரபோட ஒட்டி இருந்தது. அப்படித்தான் பார்க்கணும்லாம் சொல்ல வரல. இருதய துடிப்பு என்பதும் நாடி துடிப்பு என்பதும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு கண்டுபிடிப்பின் மூலமாக அதை பெறுவது. இது நாம் கையில் வைத்து உன் மூளை எப்படி சொல்லுது, அது எப்படி துடிக்குதுன்றதை வச்சு சொல்லுவது. அப்ப இதை நீங்க ஒரு துணை கருவி பலவீனம் ஆயிருச்சு, பழசாயிருச்சுனாலும் சிக்கல் இருக்கு. கை பழசாகாது, மூளை பழசாகாது சாகிறது வரைக்கும். அப்ப எவ்வளவு சிக்கல் இருக்கு. இது இப்படிதான் பார்க்க முடியும். அப்ப நம்மளுடைய இந்த 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 இப்படியானதுகளை ஏற்றுக்கொள்ளாம இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி எங்களுக்கு டெத்தஸ்கோப் கொடுங்கன்றீங்கன்னா போராடினீங்க. சரி, நீ உன்னை அறிவை இழந்துட்டீங்களா இல்லையா?
நாடி பாக்குற அறிவு இல்ல சித்த மருத்துவர்கள் கிட்ட, இல்ல செத்து போயிடும். பிஎஸ்எம்எஸ் படிச்சவங்க கிட்டயும் அந்த நாடி பாக்குற அறிவு இல்ல. நான் அறிவு இப்போ இழந்துட்டாங்கன்றதுதான். அப்ப நீங்க இன்னும் ஒரு ஒரு இன்டெலிஜென்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்குள்ள வந்துட்டீங்கன்னாவே இழந்துருவீங்கல்ல, தேவையில்லை இல்லை போயிருதுல. புரியுது. அதாவது சித்த மருத்துவத்துடைய வீழ்ச்சி என்பது ஆங்கிலேய காலத்துல ஆரம்பிச்சிருது. குறிப்பாக நம்ம நாட்டு மருத்துவத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து அறிவியல் இல்லைன்னு வெள்ளைக்காரனே நமக்கு ரிப்போர்ட் கொடுக்குறான். ஆமா, நம்மளை வச்சுதான், அதுவும் நம்மளை வச்சே கொடுக்குறான். இப்படிதான் நம்முடைய மருந்துகளை வெள்ளைக்காரன் யூஸ் பண்ணிக்கிட்டான், அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். ஆமா ஓகே, எப்படி வந்து வேப்ப மரத்துக்கு வந்து வெள்ளைக்காரன் காப்பிரைட் வாங்கினானோ அதே மாதிரி பண்ணியிருக்கான். ஆமா, நீங்க ஆமணக்கு அவன் தானே வாங்கினா, பின்னால இந்திய அரசு வாங்கிருச்சு. ஆமா, நீங்க ஒன்றிய அரசு வாங்கிருச்சுங்க. அதையும் கூட நாங்கெல்லாம் பின்புலமா இருந்தோம்னு சொல்ல, ஒரு ஆமணக்கு வாங்கினான், வேப்ப மரத்துக்கு வாங்கினான். நான் தான் கருப்பையான்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் டைரக்டர், பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு சின்ன வயசுல வந்தவர், டெபுட்டி டைரக்டர். அவங்க அதுக்கு மேல ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, இயக்குனர், அப்புறம் கமிஷனர், டைரக்டர் தான். டைரக்டர் வந்துடுவாங்க. அவர் அது கீழே டெபுட்டி டைரக்டராக வேலை பார்த்தவர். அவர் பதவி உயர்வு டைரக்டராக இருந்தார். அவ்வளவு சின்ன வயசுல வந்ததுனால இயக்குனராக இருந்தவர்கிட்ட போய் சொல்லி அந்த ஐயாட்ட, ஐயா அந்த நாட்டில் வளராது. சீமக்க எப்படி சீமக்கரவுல கேரளாவில் வராதோ அது போல வந்து வேப்ப மரம் வறண்ட பகுதிக்கான டாபிக்கல் கண்ட்ரி ட்ரீ, நம்ம நாட்டுக்கான மரம் அது. அதே மாதிரி ஆமனுக்கு அந்த ஊர்ல வராதிங்க, நம்ம ஊர்ல மட்டும்தான் வரும். அதுக்கு மேல போகும்போது சித்தாமனுக்கு தான் வரும், இந்த ஆமனுக்கு வராது. அதனால இந்த ஆமனுக்கு சொந்தக்காரங்க நம்ம தான். அதனால எந்தெந்த இலக்கியத்தில் ஆங்கமனுக்கு இருக்குன்னு சொல்லி அவன் இதுல இருக்கான்னு சொல்லி அப்புறம் டெல்லிக்கு இங்க இருந்து பேட்டன் கமிட்டி போட்டாங்கல்ல, அந்த கமிட்டி கல்கத்தால இருக்கு, அங்க கொண்டு போய் இங்க இருந்து மெயில் போட்டு அவர் தான் அந்த பணியை செஞ்சார், அந்த பெருமகன். அதெல்லாம் அவ அப்படித்தான் வந்து இதை கேட்டு அவங்க எழுதின உடனே அவன் இல்லைன்னாங்க. அப்புறம் சரி இல்லைன்னா எனக்கு சொந்தம்னு ஆட்டம் தன்னிச்சையாவே இந்திய ஒன்றியம் பெற்றதுக்கு நாங்கெல்லாம் பின்புலமா இருந்தோம். நான் தான் சொல்ல வரல, அந்த அலுவலர்கள் விருப்பம் இல்லை, அவர் விருப்பம் காட்டலைன்னா தனி மனிதனை நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. இது நடந்து எப்போ 15 ஆண்டுகளுக்கு மேல. ஓகே, அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து சித்த மருத்துவத்துடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல வரீங்க. குறிப்பா ரொம்ப நன்றிங்க ஐயா. குறிப்பா இந்த சித்த மருத்துவத்துல ஆரம்பிச்சு, அதாவது தமிழுடைய அறிவு, மருத்துவ அறிவு எவ்வளவு உச்சமாக இருந்துச்சு, அதை எப்படி வந்து அந்த வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கோம். குறிப்பாக இந்த பிரிட்டிஷ், அதாவது இந்த இந்திய நாடு காலனி ஆதிக்கத்தினுடைய பிடியில் இருக்கும்போது நம்மளுடைய அறிவை வெள்ளைக்காரன் யூஸ் பண்ணிக்கிட்டு இது அறிவியலே கிடையாதுன்னு, அதுவும் நம்மவர்களே வச்சு ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்கான், நம்முடைய ஆளை கையை வச்சு நம்ம கண்ணை குத்திருக்கான் அப்படிங்கிற இந்த வரலாற்று தகவல்களோடு அந்த சித்த மருத்துவ கூறுகளையும் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு கண்திறப்பு நேர்காணலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வருங்காலங்கள் நம்ம நிறைய பேசணும். நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி முத்துநாயகர் சார்.